எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும், சேமிப்பு குறித்த தகவல்களையும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும், இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே சார். இன்னமும் இன்னும் ஒரு கொஸ்டின் என்னது அப்படின்னா, இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் மாதிரி எடுப்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிலர் வந்து அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது பிஎஸ்சியோ பிஇஓ இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ ஏதோ ஒன்று முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 இயர்ஸ்க்கு 1.5 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க. அதுவும் சேலரியோட தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கம்பெனி போகலாம் எனக்கு. இன்டர்ன்ஷிப்ன்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிச்சுட்டு இருக்கும் போதே சில பேருக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அல்லது தேர்ட் இயர்ல படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செமஸ்டர் லீவ்ல வந்து ஒரு மந்த் நீங்க வந்துட்டு போங்க இன்டர்ன்ஷிப்புக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா, அதே போல இன்பிளான் ட்ரைனிங்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு 1 வீக் ப்ரோக்ராம் 15 நாள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. மாணவிகள் ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் வந்து உங்களுடைய கல்லூரி நிறுவனத்தின் சார்பில் வந்து அதை பெற்றுக்கொண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அப்ளை பண்ணிட்டு நீங்க போறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த இன்டர்ன்ஷிப் வழியாகவோ அல்லது இன்பிளான் ட்ரைனிங் வழியாகவோ நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க. உங்களுடைய சிலபஸ், அதாவது கல்வியில வந்து நீங்க கத்துக்கிறது தியரிட்டிக்கலா இருக்கிறத விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ணுவீங்க. அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய ரெஸ்யூம்ல, அதாவது சிவில வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து உங்க கல்லூரியிலயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்பஸுங்கெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் இது வந்து டிரைவ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா கல்லூரிகளும் சேர்ந்து அந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ரெஸ்யூமுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். புதுசா வந்து ஆள் எடுக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி உங்களுடைய ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. உங்களுடைய கிளாஸ்மேட்டு அதாவது இன்னொரு காலேஜோடைய ப்ரொஃபைல், பையனுடைய ப்ரொஃபைலோ பொண்ணோடைய ப்ரொஃபைலோ பார்ப்பாங்க. அதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உங்களுடைய கோர்ஸை தவிர்த்து, உங்களுடைய சப்ஜெக்டை தவிர்த்து அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமாகட்டும் அல்லது இன்டர்ன் ட்ரைனிங் போயிருக்கிற விஷயமாகட்டும் அல்லது இதரே ஒரு டெக்னிக்கல் ஒர்க் ஷாப்போ ஒரு செமினாரோ அல்லது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல நீங்க பங்கேற்றதால ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். முக்கியமா நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்திக்கணும். ஏன்னா இதுதான் முக்கியமா வந்து அங்க பாக்குறாங்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல. டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறது 2வது பட்சம். ஆனா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி வந்து வார்த்தைகளை உச்சரிக்கிறீங்க, உங்களோட இங்கிலீஷ் எப்படி இருக்கு, இது எல்லாமே அவங்க கவனிப்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்போ இந்த இங்கிலீஷ் ட்ரைனிங் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ் இருக்குது, அல்லது பாத்தீங்கன்னா வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிபிசி நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. டெட் டாக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து நீங்க கத்துக்கலாம். லர்ன் இங்கிலீஷ் பாட்காஸ்ட்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. இந்த லர்ன் இங்கிலீஷ் பாட்காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிபிசிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நிகழ்ச்சி வந்து அதை பத்தின விவரங்களை கொடுத்து அந்த நிகழ்ச்சி கலந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சமரி மாதிரி அதை பத்தி சொல்லுவாங்க. கடைசியில அதுல அந்த கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் பத்தி, அந்த கிராமர், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அதெல்லாம் என்ன ஏதுன்றத பத்தி சில விவரங்களை வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஒரு லர்னிங்கா இருக்கும். அந்த மாதிரியான இங்கிலீஷ் பாட்காஸ்டிங் ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல பல சேனல்கள் வந்துருக்கு இப்போல்லாம் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. அதை நீங்க மேம்படுத்திக்க வந்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதே போலவே லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு
அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற விஷயம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ நிறைய வெப்சைட்ஸ் வந்திருக்கு. இப்போ ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா கோடிங் கத்துக்கணும் அப்படின்னா code.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதே போலவே யூடியூப்ல சில கோடிங் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஃப்ரீ கோட் கேம்ப்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ஒருவேளை மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேட் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கூகுள்ல நீங்க பார்த்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்க கத்துக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஐஐடி பாம்பேவோட ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுல நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் அங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸை அதை யூஸ் பண்ணிட்டு அந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து உங்க காலேஜ்லயே அல்லது உங்க கல்லூரியிலேயே அல்லது உங்களுடைய ஸ்கூல்லயே இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட வந்து ஒரு கோஆர்டினேட்டரா நீங்க அந்த ஸ்டாஃபை வந்து அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டரா அவங்கள இது பண்ணிடுவாங்க, என்ரோல் பண்ணிக்குவாங்க. ஐஐடி பாம்பேல இருந்து மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சியாவோ இல்லை வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சியாவோ இந்த ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செஷன்ஸை நீங்க ரெகுலரா அட்டென்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலான ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுடைய ரெஸ்யூம்ல போட்டுக்கிறதுக்கு. இதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்கு. இப்போ என்பிடிஎல்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கூட நீங்க ஆன்லைன் ட்ரைனிங் தான் எடுத்துக்கலாம். அதை சர்டிஃபிகேஷனை கூட நீங்க பண்ணலாம். உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க மேம்படுத்திக்கிட்டே போகணும் அப்படின்றது வந்து நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு இதுல வந்து ரெக்கார்டிங்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுல வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எப்படி சம்பளம் வந்து அதிகமா வேணும், உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே மேம்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். லெர்னிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் ப்ராசஸா இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லைன்ற மாதிரி தான். ஏன்னா நீங்க கல்லூரி காலகட்டத்துல படிச்சதோட முடிஞ்சிச்சு, அந்த புத்தகத்தை தூக்கி ஓரத்துல வச்சிருவேன் அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கைன்றது வந்து அதை விட பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி மாதிரி தான். அந்த ஒரு நூலகத்துல வந்து எந்த புத்தகத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது உங்களுடைய டிசிஷன் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார். இன்னொரு விஷயம் என்னதுன்னா இப்போ மல்டி லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு பையன் வந்து +2 முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்டன்சி எடுத்து படிக்கிறாரு, காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஏதோ ஒன்று எடுத்து படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கும் போது மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் வந்து எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை எடுத்து படிச்சுக்கலாம். பட் என்னன்னா இது வந்து ஓகே தான். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுல்லாவே அந்த பிஎஸ்சியில ஒரு பிஏல ஒரு காமர்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல வந்து படிச்சுக்கலாம், மேனேஜ்மெண்ட்லயோ இல்லை வந்து சயின்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயமா எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படிலாம் போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது யூஜில படிக்கிற அந்த நாலேஜும் பேசிக்கான அந்த நாலேஜ் நமக்கு இருக்கும். ஆனா எம்எஸ்சியில நம்ம போய் படிக்கும் போது பிஎஸ்சியோட அந்த நாலேஜ் தேவைப்படும். அப்ப நம்ம திருப்பியும் லேர்ன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடுங்க, நம்ம வந்து என்ன பண்ண போறோம், என்ன படிக்க போறோம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆக போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் எடுத்து படிங்க. சப்போஸ் வந்து நமக்கு சைட்ல தேவைப்படுது அப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது தனியா ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட லேர்னிங்ல அதை வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். எப்படின்னா ஒரு அக்கௌண்டன்சி எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கும் போது அக்கௌண்டன்சி தனியா நீங்க படிச்சுட்டே வாங்க, மேனேஜ்மெண்ட் தனியா படிச்சுட்டு வாங்க. அதுவும் இதையும் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு வராதீங்க அப்படின்றது வந்து என்னோட ரிக்வெஸ்ட். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
தேங்க்யூ.